சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அறிமுரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற செய்தியை நாங்கள் கேட்டு அறிந்து தேவனை நாங்கள் துதிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவரை அறியாத ஏராளமான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகத்துவம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, மிகுந்த பிரயாசத்தோடு கூட எப்படியாகிலும் அவன் தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்ற இதுவரைக்கும் தேவன் கிருபை செய்து வருகிறார். உங்கள் ஜெபத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாகர்கோயில் பகுதியிலிருந்து எங்களை தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவங்களுடையதான சகோதரியுடைய மகள் திருமணமாகி 8 வருடமாக குழந்தை இல்லை. என் சகோதரியுடைய மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். தேவனாகிய கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பதாக அந்த தாயார் மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டார்கள். 6 மாதத்திற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். என் சகோதரியுடைய மகளுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 8 வருடமாய் குழந்தையிலே ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் ஜெபித்ததற்காய் மிகவும் நன்றி. நான் இடத்தில் சொல்லி 2 மாதத்தில் அவள் கருவுற்று ஆண்டவருடைய கிருபையினாலே இப்பொழுது 4 மாதம் ஆகிவிட்டது. அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உள்ளத்திலே ஏவப்பட்டேன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, தேவன் அற்புதங்களை செய்கிறார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எங்களை இன்னும் அதிக உற்சாகமாய் தேவனுக்காய் செயல்பட வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, பாவங்களை அறிக்கையிடுங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்வது அவசியம். பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முதலாவது நான் இந்த பாவத்தை செய்துட்டேன் அப்படிங்கிற உணர்வு அவசியம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அல்லது இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு அறிந்த அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு செய்த உடனே இருதயம் குத்தப்பட்டு, ஐயோ தப்பு செய்துட்டேன், இந்த பாவத்தை செய்துட்டேன், அதுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு வர வர நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வுகள் போய்விட்டது.
நம்முடைய இருதயம் கொழுத்து என்னுடைய தவறுகளை நான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இது ஒரு அபாயகரமான நிலை, அபாயகரமான நிலை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சிலர் இருப்பார்கள், நல்ல ஆண்டவர் பிரியமாக வாழ்வாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், பாவம் செய்துட்டேன், சரி இனி ஆண்டவர் என்னை தள்ளிட்டார், இனி இந்த பாவத்தோடு அப்படியே போயிடுவோம், அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவோங்க, இனி மறுபடியும் நான் பழைய நிலைமைக்கெல்லாம் வர முடியாது, வரவும் விரும்பலை, இப்படியே இந்த பாவத்தோடையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாங்க. ஆனால் அதன் முடிவு என்ன? வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் நித்திய ஆக்கினை, பாவத்தின் சம்பளம் நரகம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் வந்து விட்டது, விழுந்துட்டேன். விழுவது தவறு அல்ல, விழுந்தே கிடப்பது தவறு, விழுந்தே கிடப்பது தவறு. நான் மறுபடியும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சியோனே எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், விழுந்து கிடக்காத, எழுந்திரு, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு என்று தேவன் அழைக்கிறார். என் வாலிப மகளே, வாலிப மகனே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவிலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், தேவனோடு ஒரு நெருங்கி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் வந்துட்டு தேவனை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. இனி அப்படியே வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க. இனி கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரா? மனுஷங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? மறுபடியும் நான் பிரகாசித்த அந்த நாட்கள் எனக்கு வருமா? மறுபடியும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த நாட்கள் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக வரும். ஐயோ நான் விழுந்துட்டேங்க, அப்படியே இருக்கிறேன், நீங்கள் போங்க, நீதிமான்களா பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் பாவம் செய்துட்டேன், அப்படியே அங்கே விழுந்துட்டேன் ஐயா அப்படின்னு இருக்காதீங்க. வேதம் சொல்லுது, எழுந்திரு, தேவனிடத்தில் வா, உன் பாவத்தை அறிக்கை செய், எந்த நிலைமையில விழுந்தா என்று அறிந்து அங்க மனம் திரும்பு. இல்லைன்னா ஆண்டவர் சொன்னார், நான் வந்து விளக்கு தண்டை எடுத்துட்டு உடைச்சிருவேன். நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை உணர்ந்து மனம் திரும்பணும். சரி நான் விழுந்துட்டேன், மறுபடியும் என்னை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? அவருடைய மகளா ஏற்றுக்கொள்வாரா? மகனா ஏற்றுக்கொள்வாரா? அவருடைய பிள்ளை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். நீங்கள் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாருங்க. உங்கள் தவறுகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பலவீனங்களை அறிந்திருக்கிறவர் எனக்கு தேவன். என் தேவன் எப்படிப்பட்டவர்? வேதம் சொன்னது, என் பலவீனங்களை அறிந்திருக்கிற ஆசாரியன். நான் இப்படிதாங்க, மனுஷன் இப்படிதான் இருப்பான், இந்த இடத்துல பலவீனமாத்தான் இருப்பான், இந்த சூழ்நிலையில் இப்படித்தான் நடந்து கொள்வான், இந்த வயதில் இந்த பலவீனம் இருக்கும், இந்த சூழ்நிலையில் இந்த பலவீனம் இருக்கும். தேவன் அறிந்திருக்கிறார், என் உணர்வுகளை அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், என் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் எந்த நிலைமையிலும் என் தவறை உணர்ந்து, நான் தவறு செய்துட்டேன், தவறாக பேசிக்கிட்டேன், தவறாக பார்த்துட்டேன், தவறாக நடந்துக்கிட்டேன், தவறான ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், உணர்ந்து தேவனிடத்தில் வரணும். தேவன் மன்னிப்பார். எந்த பாவத்தையும் மன்னிக்க என் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. எல்லா பாவத்தையும் மன்னித்து சுத்தம் பண்ண என் தேவனால் முடியும். நிச்சயமா மன்னிப்பார். ஆனால் நான் பாவம் செய்துட்டேங்கிறதுக்காக
ஐயா நான் பாவம் செய்துட்டேன், தவறு, நான் தேவனை விட்டு தூரமாக போயிட்டேன், இனி அப்படியே நான் போயிடுறேன், அப்படியே போயிடுறேன் ஐயா, என்னை விட்டுருங்க, நான் அப்படியே பாவத்தோடையே போயிடுறேன். முடிவு நித்திய ஆக்கினை. தேவன் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், பாவங்களை அறிக்கை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். நாம் அதை அசட்டை பண்ணக்கூடாது, நாம் அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு மதுபான விடுதியிலே நடனமாடுகிற ஒரு சகோதரியை தேவன் சந்தித்தார். அவளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவளுடைய பாவம் உணர்த்தப்பட்டது. அவள் தன் பாவத்தை உணர்ந்தாள், தான் செய்வது பாவம் என்று உணர்ந்தாள். மனம் திரும்ப வேண்டும் என்று அவள் அறிந்து கொண்டாள். ஆனாலும் இன்றைக்கு ஒரு நாள் கூட நான் போயிட்டு வாரேன், இந்த பாவத்தை செய்துவிட்டு இதோடு நிறுத்தி விடுவேன் என்று போனாள். போகிற வழியிலே விபத்திலே மரணம் அடைகிறாள், விபத்திலே மரிக்கிறாள். அவருடைய ஆத்மா வேதனையுள்ள பாதாளத்தை கொண்டு போகப்படுகிறது. அவள் அங்கே கதறுகிறாள், ஐயோ எனக்கு ஒரு தருணம் கொடுங்கள், ஒரு நாள் எனக்கு கொடுங்கள், நான் போய் என் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறேன், ஒரு தருணம் கொடுங்கள், ஐயோ என் ஆத்மாவை காப்பாற்றுங்கள், இந்த வேதனையுள்ள இடத்தை என்னால் தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்கள். அவளுக்கு சொல்லப்பட்டது, இல்லை, இனி உனக்கு தருணங்கள் இல்லை. பூமியில எத்தனையோ தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுவது, நமக்கு நம் மனம் திரும்புவதற்கும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கும், நாம் தேவனிடத்தில் திரும்புவதற்கும் எத்தனையோ தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை உணராதவர்களாய் பாவத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போ நமக்கு மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது. நான் மரிக்கும் பொழுது பாவியாய் மரிப்பேன் என்றால் என்னுடைய ஆத்மா வேதனையுள்ள இடத்துக்கு கொண்டு போகப்படும், வேதனையுள்ள இடத்துக்கு கொண்டு போகப்படும். வேதனையுள்ள பாதாளம், பாதாளம் மிகவும் கொடுமை உள்ளது, பாதாளத்தின் வேதனை மிக கொடுமையானது, தாங்க முடியாது. அந்த கொடிய பாதாளத்துக்கு தப்ப வேண்டுமானால் பாவம் நீக்கப்பட வேண்டும், ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும். ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கே இயேசுவிடத்திலே வா, உன்னை முழுமையாய் பரிசுத்தமாக்குவார். நீ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவ ஊழியர்களாக இருக்கலாம், ஊழியரின் பிள்ளையாக இருக்கலாம், ஊழியக்காரனின் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவனோடு பேசுகிறார். உன் பாவத்தை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பு, உன் தவறை தேவனிடத்தில் அறிக்கையிடு, பாவத்தை நியாயப்படுத்தாதே. பாவம் கொடுமையானது, பாம்பின் விஷத்தை விட கொடுமையானது. அது உன்னை கொடிய தண்டனைக்குள்ளே கொண்டு போக, கொடிய வேதனைக்குள்ளே கொண்டு போக. பாவம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எல்லாம் சரிதாங்க. அதே பாவம் கொடிய வேதனைக்குள் உன்னை கொண்டு போக. இன்றைக்கு பாவம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒவ்வொரு களியாட்டு, ஒரு கொண்டாட்டம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மகிழ்ச்சி.
சினிமாவில் வருகிற கதாநாயகனை போல நீ தெரியலாம், சினிமாவில் வருகிற கதாநாயகியை போல நீ உனக்கு மனசில் தோன்றலாம். இந்த பாவனை ஏதோ ஒரு சொற்கலோகத்தை கொண்டு போனது போல தெரியும். ஆனா ஒரு நாள் இந்த பாவம் உன்னை எங்கே கொண்டு போகும் தெரியுமா? வேதனை உள்ள பாதாளத்தை கொண்டு போக. அங்கே புழுக்கள் சாவதில்லை, அக்கினி அவிவதில்லை. கொடிய வேதனை உள்ள இடம். நிச்சயமாய் பாவம் என்னை கொடிய வேதனைக்குள் கொண்டு போகும். இன்றைக்கு பாவம் உன்னை பரவசப்படுத்துகிறது. இன்றைக்கு உன்னை பாவம் சந்தோஷப்படுத்துகிறது. இன்றைக்கு பாவம் ஜாலியா இருக்கு. நீ நியாயப்படுத்தலாம் பாவத்தை. நான் பாவமே செய்யலை, நான் செய்யறதெல்லாம் சரிதான், நியாயப்படுத்தலாம், நியாயப்படுத்திக்கொள். ஆனா ஒரு நாள் வரும், நீதி உள்ள நியாயாதிபதியுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்பாய். அன்றைக்கு உன்னை நீ நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அன்றைக்கு நீ செய்த நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, தேவன் நீதி சரி கட்டுவார். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீ உன் பாவத்தை நியாயப்படுத்த முடியாது. இன்றைக்கு என்ன சொன்னால், நான் பாவம் செய்யலைங்க பிரதர், நான் செய்யறது ஒன்றும் பாவம் இல்லை, நான் செய்யறது சரிதான். சரிதான், இருக்கட்டும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டாம். அன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார். இவன் கண்ணின் விருப்பத்தின்படி, உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி நட. ஆனால் தேவன் இது எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுக்கு மறைவானது எதுவுமே இல்லை, சகலம் அவருக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. தேவன் ஒருவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம், நிச்சயமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். அன்றைக்கு என்ன செய்வீர்கள்? நீங்கள் நடப்பித்த அத்தனையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார், வெளியரங்கமாக்குவார். வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பாவத்தை மறைக்காதே, பாவத்தை மறைக்காதே, பாவத்தை நியாயப்படுத்தாதே. நானா செய்தேன், நான் செய்யலை, நான் அப்படி இல்லை, நான் அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, நீங்க தான் தவறா பேசுறீங்க, நான் அப்படி இல்லை, நான் பாவி அல்ல. பாவத்தை மறைக்காதே, அது உன் வாழ்க்கையை அழிச்சிடும். பாவத்தை அறிக்கையிடு, தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. எந்த மனுஷனிடத்தில் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை, உன் தேவனிடத்தில் அறிக்கையிடு. எவ்வளவு பெரிய பாவத்தையும் இயேசுவின் இரத்தம் நீக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். பாருங்க, என்கிட்ட பாவமே இல்லை, நான் பாவமே செய்யலை. பாவத்தை மறைக்காதீங்க. அப்படி மறைப்பீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்களே உங்களை வஞ்சிக்கிறீங்க, நீங்களே உங்க ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டுகிறீர்கள், நீங்களே உங்க ஆத்மாவை நரகத்துக்கு நடத்துறீங்கன்னு அர்த்தம். பாவத்தை மறைக்காதீங்க, அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. அப்பொழுது அறிக்கை செய்து விடணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். இன்னைக்கு அறிக்கை செய்துட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் அடுத்த நாள் அதை செய்யக்கூடாதுங்க. அறிக்கை செய்து விட்டுறணும். வேண்டாம், உணர்ந்துட்டேன், இது தவறு, உணர்ந்துட்டேன், வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம். பாவத்தை வெறுக்கணுங்க. இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை நம்ம வெறுக்கணும். பாவத்தை விரும்பி செய்யாத, அது உன்னை அழிச்சிடும். பாவத்தை வெறுக்கணும், அறிக்கை செய்து விட்டுரு.
அவர் தன்னுடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்தம் பண்ணுவார். உன் பாவம் எவ்வளோ பெரிய கரையை உனக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் அவருடைய இரத்தம் அந்த கரையை போக்கும். அந்த இரத்தம் அந்த கரையை போக்கிவிடும். கரையை போக்கிறான். ஒரு வாலிப மகள் இப்படியா கேட்டாள், பாஸ்டர், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னோடு கூட படித்த அந்த நபரை நான் விரும்பினேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டோம். ஒருத்தர் நேசிச்சிட்டோம், காதலிச்சிட்டோம். எனக்கு அப்போ அது தப்புன்னு தெரியாது. இப்போ நான் உணர்த்தப்படுகிறேன். நான் தவறு செய்து உணர்த்தப்பட்டுட்டேன். ஆனாலும் ஐயோ, நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன். இனி அவனையே திருமணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். அன்பானவர்களே, நீங்கள் லவ் பண்ணது தவறு. அந்த வாலிபனை அல்லது அந்த வாலிப மகளை நீங்கள் ஒருவருக்கு ஒரு விரும்பி கொண்டது, நீங்கள் நேசித்தது, நீங்கள் லவ் பண்ணது பாவம் என்று நீங்கள் உணர்த்தப்பட்டாச்சு. அறிக்கை செய்து விட்டுருங்க. அது எப்படி பாஸ்டர், நான் அந்த பையனோட லவ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணோட ஃபோன்ல எல்லாம் பேசிட்டேன், இனி நான் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சு உணர்ந்து அறிக்கை பண்ணி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணனா அது பாவம் இல்லையா? நீ உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுரு. தவறு என்று உணர்த்தப்படுகிற பாவத்தை அறிக்கை செய்து விட்டுரு. இயேசு அவருடைய இரத்தத்தினால் அவனை கழுவிடுவார். உன் பாவம் போக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படுவாய். தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவனை நடத்துவார். நீ ஏதோ பாவம் பண்ணிட்டேங்கிறதுக்காக தேவ சித்தம் இல்லாத ஒன்றுக்குள் மாட்டிக்கொள்ளாதே. அவன் வாழ்க்கை அழிச்சிடும். எத்தனை பேருடைய வாழ்க்கை வேதனையா போச்சு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை வேதனையான ஒரு வாழ்க்கையா மாறிச்சு தெரியுமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் உணர்ந்தாச்சு, நான் பண்ண தப்பு, லவ் பண்ண தப்பு, பாவம் பண்ணிட்டேன், அதுக்காக இனி அவரையே அப்படியே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துடலான்னு நினைக்காத. தேவ சித்தமில்லாத அது உன் வாழ்க்கையை நரக வேதனைக்குள் கொண்டு போயிடும். உன் தவறு உணர்ந்து மனம் திரும்பிரு. உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வா. இயேசுனை ஏற்றுக்கொள்ளுவார். அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார், உன்னை பரிசுத்தமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டேன்னா அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுது, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த மகா பரிசுத்தருடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவன் பாவத்தை அறிக்கையிடு, மனம் திரும்பு, உன்னை நான் சுத்தமாக்குவதற்கு நீதி உள்ளவராயிருக்கிறேன். உன் பாவத்தை போக்குவதற்கு நீதி உள்ளவராயிருக்கிறேன். பாவமே செய்யாத ஒரு நபரை போல உன்னை நான் மாற்றுவேன். பாவமே செய்யாத ஒரு ஆளாய் உன்னை மாற்றி விடுவேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவர் நம்மை சுத்தமாக்குவார். இளைய மகன் தவறு செய்தான். தகப்பனிடத்தில் தன் ஆஸ்தியை பங்கிட்டு வாங்கி கொண்டு அவன் அந்நிய தேசத்துக்கு போனான். எல்லாவற்றையும் பாவத்தில் செலவழித்தான். பஞ்சம் உண்டானது. இவ பாருங்க, அந்த தேசத்தில் எல்லாத்தையும் இழந்து பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். பசி தாங்க முடியாமல் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன்னை திருப்தியாக்கி கொள்ள போகும் பொழுது அங்கிருந்து விரட்டப்படுகிறான். இப்போ தான் புத்தி தெளிது. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு
என் தகப்பன் வீட்டு வேலைக்காரர்களுக்கே திருப்தியான சாப்பாடு இருக்குதே. எழுந்து அப்பாட்ட போவான், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். அப்பா, உங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி உங்கள் மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதியான ஆள் இல்லை, மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டு எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறான். வந்தவுடனே அப்பா பார்த்தவுடனே, தூரத்தில் பார்த்தவுடனே, அப்பா நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு விரோதமாக பரத்து விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா என்ன சொன்னார்? ஏய் பாவி, போயிரு என்று வரட்டல்ல, ஓடி போய் கட்டி தழுவி கட்டி அணைத்து அவனை பார்த்து, நீ என் தோட்டத்தில் வேலைக்காரனா இரு, வேலைக்காரன் என்று அவனை அழைக்கல, மகனே என்று அழைத்தார். மகனே என்று அழைத்தார். அவன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார், புதிய வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். அவன் இழந்ததை திரும்ப கொடுத்து அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறதை. அதான் தகப்பன். நான் எழுந்து புறப்பட்டு அவர்கிட்ட வந்து என் பாவத்தை அறிக்கையிட்டேன்னா, என் பாவங்களை அறிக்கையிட்டேன்னா, அவர் மறுபடியும் என்னை மகனாக ஏற்றுக்கொள்வார். அவர் சொன்னார், மகன் அவன் இருந்தான் ஐயா, இடையில செத்து போயிட்டான், இப்போ மறுபடியும் வந்திருக்கிறான், என் மகன் உயிரடைந்திருக்கிறான். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, மகனே மகளே, நீ மறுபடியும் உயிரடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே சிந்தினார். உன்னை உயிர்ப்பிக்க ரத்தம் சிந்தினார், உன் பாவத்தை போக்க ரத்தம் சிந்தினார். நீ இந்த பாவத்தோட வாழ்ந்து சாக இயேசு சாகவில்லை. இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினது உன்னை பசுத்தமாக்குவதற்காக. நீ எவ்வளவு பெரிய பாவ கரை படிந்திருந்தாலும் உன்னை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணுவதற்காக இயேசு மரித்திருக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் பாவத்தை இனியும் மறைக்க விரும்பாதீங்க. இனியும் உங்க பாவத்தை மறைக்க நினைக்காதீங்க. அது உங்க வாழ்க்கை அழிச்சிடும். அறிக்கை செய்யுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க, வாழ்வடைவீர்கள். இயேசு உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார், நித்திய வாழ்வு கொடுப்பார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, மகிமையான வாழ்க்கை உண்டு. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறான். இயேசு சொன்னார், நீ சேவல் கூறுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதலிச்சிருவ. பேதுரு சொன்னார், இல்லை இல்லை, உங்கள் கூட சேர்ந்து சாகவும் நான் ரெடி, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் நடக்காது, அப்படி சொல்லாதீங்க. 3 தடவை மறுதலிச்சுட்டான். 3ஆவது தடவை மறுதலிக்கும் போது அவரை பார்க்கிறான். இயேசு அவரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறான். இருதயம் உடைந்து விட்டு, ஐயோ தவறு செய்துட்டேன். வசனம் சொல்லுது, லூக்கா 22:62 வெளியே போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுத, ஆண்டவரே தவறு செய்துட்டேன்ப்பா, உண்மை மறுதலிச்சிட்டேன், சபிச்சிட்டேன், உண்மை யாருன்றே தெரியாதுன்னு சத்தியம் வேற பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அழுதான். ஆண்டவர் அவனை மன்னித்தார்ல. உயிர் தெழுந்த போது அவனை தேடினார். அவன்கிட்ட போய் சொல்லுங்க என்று சொன்னார். அவனை சந்தித்தார், அவனை தேடி வந்தார். பேதுருவே என்னை நேசிக்கிறையா? தேடி வந்தார். நீ பாறையா இருக்கிற, உன் மேல என் சபையை கட்டுவேன். சபைக்கு நான் தான் மூலைக்கல்லா இருக்கேன். கிறிஸ்து சபைக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு அஸ்திவாரமா இருக்கிறார். பேதுரு பார்த்து, உன் மேல என் சபையை கட்டுவோம்ப்பா. அவன் சபைக்கு போதகனாக, அப்போஸ்தலனாக, தலைவனாக ஆண்டவர் எழுப்பினதை பார்க்கிறான். அப்ப தேவன் மன்னிச்சார், அவனை தேடி வந்தார், ஏற்றுக்கொண்டார். அதான் இயேசு, அதான் இயேசு. பாவங்களை அறிக்கையிடுவோம், மன்னிக்கப்படுவோம், புது மனுஷனாகும், ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை அறிக்கையிடு, பரிசுத்தமாகு, இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது உணர்த்தப்பட்டு
தன் இருதயத்தில் உணர்வு அடைந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற ஒவ்வொருவரை நீர் மறுபடியும் உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இவர்களை அணைத்து அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்